யூடியூப் விவசாய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தாமோதரன். யூடியூப் விவசாயியோடைய டெக்னிக்கல் டீம்ல இருந்து அட்மின் பேசுறேன். மதுரமல்லி இந்த இன்ட்ரோ வீடியோவை நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நார்மலாவே நம்மளோட தமிழ் கலாச்சாரத்திலையும் சில நல்ல காரியங்கள், திருமணம், நிச்சயதார்த்தம், அந்த மாதிரியான தமிழ் கலாச்சாரத்துல பூக்களோட பங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்றியமையாதது. அந்த பூக்களின் அரசி அப்படின்ற சொல்லக்கூடிய மல்லிகை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மதுரை வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைக்கு ரொம்ப ஃபேமஸ். மதுரை மட்டும்தான் மல்லிகை விளைவிக்கிறாங்கன்னா கிடையாது. திருத்தணி, திருவண்ணாமலை, திண்டிவனம், விழுப்புரம், விக்கிரவாண்டி ஏரியாக்கள்ல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயே ஒரு சில ஏரியால, திருச்சியில, திருப்பூர், இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பரவலாவே மல்லி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த மல்லிகை பூல வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமாகவே மொக்குப்புழுக்களின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மொக்குப்புழுக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலாவே இந்த மொக்குப்புழுக்கள் என்றது பிளாசம் மிட்ஜ் அப்படின்றக்குரிய ஒரு கொசு வகையான, கொசு மாதிரி இருக்கிற ஒரு பூச்சி வகையை சார்ந்தது. இது என்ன பண்ணும்னா, ஆரம்ப ஸ்டேஜ்ல நார்மலாவே மல்லிகை விவசாயம் பண்ற விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும். பூக்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொசு மாதிரியான, நான் வீடியோ கிளிப் போடுறேன், அந்த பூக்களுக்கு மேல ஒரு சின்னதா சாம்பல் நிறத்துல ஒரு கொசு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூக்கு மேல வட்டம் அடிச்சிட்டு இருக்கும். நார்மலா நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த கொசு, அதாவது பிளாசம் மிட்ஜ் அப்படின்ற பூச்சியானது என்ன பண்ணும்னா, அந்த மல்லிகை அரும்புகள் வந்து பாத்தீங்கன்னா மொக்கு பருவத்திலேயே, ரொம்ப சின்ன அரும்பு பருவத்திலேயே என்ன பண்ணணும்னா, இந்த கொசுவானது பூக்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஊசி மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி முட்டைகளை வந்து பூக்களுக்குள்ள இட்டுரும். இந்த முட்டைகள் 3-5 நாட்கள்ல பொரிந்து என்ன பண்ணணும்னா, நார்மலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல சின்னதா புழு மேயிற மாதிரி தெரியும். ஒரு லேட்டரா ஒரு 2 to 3 days கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அது ஆரஞ்சு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆரஞ்சு புழு வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அந்த புழுவானது என்ன பண்ணும்னா, பூக்களுக்கு உள்ள இருக்கிற சாறுகளை வந்து உரிய ஆரம்பிக்கும். சாறு உரியும் போதுல என்ன ஆகுனா, அந்த காம்பு சுருக்கம் வர்றது. ஒரு நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பூக்கள் எல்லாம் ஒரே ஈவனா இருக்கும். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா மொட்டை பூவும் அழுகி கீழே கொட்டி போயிடும். இந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொக்குப்புழு தான் வந்து பாத்தீங்கன்னா காரணம். இந்த வகையான மொக்குப்புழுக்களை எப்படி திறன்பட கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 காம்பினேஷன் ஆஃப் மருந்துகளை சேர்த்து தெளிக்கும் போதுல தான் நம்மளுக்கு முழுமையான கண்ட்ரோல் கிடைக்கும். இது என்னென்ன மருந்துகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பெஸ்ட் அக்ரோ லைஃப் கம்பெனியில் வரக்கூடிய ரான்ஃபன், பைரிஃப்ராக்சிஃபன், டைஃபத்யூரான், டைனோட்டிஃபரான், இந்த 3 மருந்து காம்பினேஷன் வரக்கூடிய மருந்து வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய கம்பெனியில் வருது. கருடால அல்டிமா அப்படின்னு வருது, நிறைய கம்பெனியில் நிறைய பேரில் வருது. சுதர்சன் கெமிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டாத்தையான் அப்படின்ற நேமில் வருது. இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஃபார்முலேஷனில் இருக்கும். இது வந்து ஒரு லிட்டருக்கு 2.5 மில்லி, ஒரு லிட்டரு தண்ணீருக்கு 2.5 மில்லி. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பைஃபென்த்ரின், இது எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, பைஃபென்த்ரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 2.5 மில்லி. பைஃபென்த்ரின் 10% ஈசி அப்படின்ற கெமிக்கல் வந்து 2.5 மில்லி, இது 2.5 மில்லி. ஃபிப்ரோனில் ப்ளஸ் இமிடாக்ளோபிரிட், ஃபிப்ரோனில் 40% ப்ளஸ் இமிடா 40%. பேயரில் லசாண்டோன்ற நேமில் வரும், பெஸ்ட் அக்ரோவில் ஃபிடா அப்படின்ற நேமில் வரும். ஒரு கம்பெனியில் ஒரு நேமில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு 1 கிராம். நெக்ஸ்ட்டு நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது, மல்லிகை விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மருந்து தெரிஞ்சிருக்கும். ஆரம்ப காலத்தில் இருந்தும் இந்த பெண்டால் மருந்து வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைக்கு கம்பல்சரி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பெண்டால் மருந்து வந்து பார்த்திங்கன்னா பென்தோயேட் 50%. இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு இது வந்து 5 மில்லி, 2.5 மில்லிலேருந்து 5 மில்லி வரைக்கும் உபயோகிக்கலாம். பூக்கள், அதாவது என்னென்னா புழுவோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பூச்சி தாக்கம் கம்மியாக இருக்குன்னு போதுல 2.5 மில்லி கொடுத்தா போதுமானது. ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குன்னு நம்ம சொல்ல 5 மில்லி கொடுத்தாகணும். இந்த மருந்து, இந்த 4 மருந்தையும், இந்த 4 மருந்து தான் காம்பினேஷன். இது கூட எந்த ஒரு டானிக் செக்மெண்ட்டோ என்ன ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டோ எதையும் ஆட் பண்ணாமல் 3 நாள் கேப் விட்டுட்டு 4வது நாள் ஸ்ப்ரே பண்ணிடணும். ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 2 ஸ்ப்ரே கணக்காக வரும்.
4 நாளுக்கு ஒரு முறை இந்த மருந்துகளை தெளிக்கும் போசல்ல உங்களுக்கு பூச்சி கண்ட்ரோல் ரொம்ப நல்லாவே இருக்கும். சரி.